செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான நிஃப்டி 50யோட லெவல்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் நாளைக்கு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி பார்த்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அப்டேட் பண்ணியிருந்தோம் காலையில் 6 மணிக்கெல்லாமே. ஸோ ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸை அதில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அப்டேட் பண்ணுறோம். இஓடியில் எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸை நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நம்ம இயர்லி மார்னிங் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், அதே மாதிரி 0 to 0 நான் நம்ம வீடியோவில் கொடுக்குறோம் இல்லையா ஸ்ட்ரைக்ஸ் ரேஞ்சஸ். ஸோ அந்த ரேஞ்சஸில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட், எவ்வளோ மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையும் நம்ம இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வரக்கூடிய நாட்களில் முன்னாடி நாள் ஈவினிங்கே நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் கால் புட்டு ரெண்டுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10 9:15 நான் இன்றைக்கி கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மூவ்மெண்ட் புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அதே மாதிரி ப்ரிடிக்ஷனில் நம்ம கொடுத்துருக்கிற 4 டார்கெட்ஸில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட டைரக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 9:10 9:15 கொடுத்துருவோம். ஸோ இது ஏன் முன்னாடி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டை நீங்களும் அனலைஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரிடிக்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாமே இயர்லியராகவே கொடுத்துட்றோம். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நம்ம இண்டிசஸ் எப்படி இஓடிஸில் அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இண்டிசஸ் ஸ்ட்ரைக்ஸையும் இஓடியில் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க, நேத்தி நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் லாஸ்ட் செக்ஷனாக நம்ம இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் ஒரு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தது ரேஞ்சுக்குள்ளேயும் சரி ரேஞ்ச் பிரேக் ஆனாலும் சரி அதில் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்றதையும் சொல்லியிருந்தோம். அதில் அப்பர் சைடில் பிரேக் கிடைக்கிறதுக்கு அதாவது ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெவல் தான் சொல்லியிருந்தோம். 48,000ன்ற அந்த ஒரு லெவலை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷரோட ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு ரேலி டவுன் சைடு ரேலி இருக்கும். அதற்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மட்டும் நம்ம பையிங் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 48,000ன்ற அந்த ஒரு லெவல். அதே மாதிரி ஓஐ டேட்டாவும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில் அப்படின்றதையும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா
இன்றைக்கி ப்ரிடிக்ஷனோட வீடியோ பார்க்கலன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரேஞ்சில் தான் போயிருந்துச்சு இன்றைக்கி நிஃப்டி. ஸோ 22,527லேருந்து 585. ஸோ அந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் போணுச்சு. லாஸ்ட்டாக தான் அதை பிரேக் பண்ணி மேலே இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு ஒரு 3.5க்கு மேலே தான் மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ நியர்லி ஒரு 50லேருந்து 55 பாயிண்ட் தான் இன்றைக்கி மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ 48,000 காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் ஆனது. அங்கேருந்து வந்தது பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 47,435. ஸோ ஒரு 600 பாயிண்ட்ஸ் டவுன் சைட் ரேலியை நம்ம இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி இதுக்கு கீழே வரும்போது செல்லிங் ப்ரெஷருக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட்டையும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது வந்து நான் லைவில் நம்ம குரூப்பில் காமன் குரூப் அண்ட் ப்ரீமியம் குரூப் ரெண்டுத்துலையுமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சு கீழே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னு எக்ஸாக்டாக அந்த லெவலை வந்து ரீச் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகி அப் சைடில் ஒரு மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரைக்ஸில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 22,500 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 90லேருந்து 100. ஸோ எக்ஸாக்டாக அந்த 90ல் வந்து பிரேக் பண்ண முடியாமல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் தான் நம்ம 2 குரூப்லையுமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். ஓஏ அப்டேட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் நிஃப்டியில் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் தான், ஸ்லோ மூவ்மெண்ட்டுன்னு. ஸோ அதே தான் இங்கே ரேஞ்சில் மூவ் ஆகி மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 169 வரைக்கும். ஸோ இங்கே 90லேருந்து 100க்குள்ளே வாங்கியிருந்தோம் அப்படின்னா 169 அட்லீஸ்ட் நம்ம இந்த ரேஞ்சில் எக்ஸிக்யூட்டாக இருந்தாலும் 150 நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 48,100. நம்ம பையிங் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணது 150லேருந்து 170. பட் ஆனால் அவங்க ஓப்பன் ஆனது இந்த ரேஞ்சில், அதாவது 120 இது இருக்கு இல்லையா பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம ரெகுலராக நம்ம காலையில் ஏர்லி மார்னிங்கே கொடுத்துறோம். நம்ம நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற பையிங் எவ்வளோ அப்படின்றத இங்கே கொடுத்துட்றோம். இன்கேஸ் ப்ரீமியம் வந்து ரைஸ் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளோட பையிங்க்கு வரதுக்கான பாசிபிள் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம எந்த இடத்துல பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதையும் நம்ம காலையில் 6 மணிக்கே கொடுத்துறோம். ப்ரீமியம் ரைஸ் ஆகி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 224லேருந்து 246.90. ஸோ 247. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு. ஸோ இதை தான் இங்கே மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ 224லேருந்து 247. ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியாமல் ஃபஸ்ட்டு கேண்டிலே அங்கேருந்து மூவ்மெண்ட் போனது. மேக்ஸிமம் போயிருந்தது 752. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு பையிங்னா எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ரீமியம் ரைஸ் ஆகி ஒரு பையிங் வந்து அதை எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இயர்லி மார்னிங்கே 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறோம். ஸோ இங்கே 224லேருந்து மேலே போயிருந்தது 752 புட் சைடில். ஸோ அதே மாதிரி ஆப்ஷனல் ஸ்ட்ரைக்காக நம்ம கொடுக்குற 47,900 புட்டில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 90லேருந்து 100. எக்ஸாக்டாக அந்த 100ல் தான் ஓப்பன் ஆனாங்க. அங்கேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 539 ரூபா வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம 100லேருந்து 110 இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 539 ரூபா நம்ம இங்கே கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம் இதில். ஸோ 439 ரூபா ஓவரால் இதில் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூவ்மெண்ட் எல்லாத்துலேயுமே நல்லா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மூவ்மெண்ட் இருந்துச்சு. நம்ம குரூப்லேயும் ஓஏ டேட்டா அப்டேட் பண்ணும்போது இண்டிசஸில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அப்பர் சைடில் பிரேக் கிடைக்குமா, டவுன் சைடில் பிரேக் கிடைக்குமா, இல்லை இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டில் இருக்குமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம காமனாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிற ஓஏ டேட்டாஸ் அனலைஸ் எல்லாமே இஓடியில் நம்ம பார்க்குறது லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்ம அதை எல்லாமே நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் ஸ்ட்ரைக்ஸில் நான் ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,851 ஹையிலேருந்து லோ 22,343. இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,694 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,851 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது அப்சைடு வர மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 22,797.
ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,851லேருந்து 22,797 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,978. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 23,105. ஸோ அதேமாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,500 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,343 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா, அதாவது வரக்கூடிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் எது அப்படின்னா 22,398. ஸோ மேலே சொன்ன மாதிரி இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,343லேருந்து 22,398 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,216. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,089. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. 22,694லேருந்து 22,851, அதாவது நம்மளோட அப்சைட் பிரேக் ஈவன்லேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஹை அது வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,694 அப்படின்றது அப்போது நம்மளுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிளியர் கன்ஃபர்மேஷனோட வேணும் அப்படின்னா 22,851 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,694 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. 22,500லேருந்து 22,343 மேலே சொன்ன மாதிரி தான் டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட்டில் இம்மீடியட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,500 அப்படின்றது அப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிளியர் கன்ஃபர்மேஷனோட வேணும் அப்படின்னா 22,500 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,343 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,694 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,500 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 22,600. 22,600 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,700. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 22,800, 22,900, 23,000. அதே மாதிரி ஒரு ஃபைன் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 22,500, 400, 300, 200. ஸோ ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது கால் புட் ரெண்டுத்துலையுமே கிராஜுவலாக ஈவனாக பில்டாக இருக்கிறாங்க.
ஸோ இங்கே ஸ்ட்ரென்த்தனும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு லெவல் தான் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ ஆனால் கால் சைடில் அவுட்டரில் ஒரு லெவல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 லெவல் வீக்காக இருக்குது. ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ சேஞ்ச் இன் ஓயை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலை விட புட்டில் டபுள் டைம் கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே கால் சைடில் ஓயை வைண்டப் ஆகிருக்கிறது இங்கே கிளியராக தெரியுது. ஸோ நாளைக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல் கால் சைடில் ஓயை எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,319 ஹையிலேருந்து லோ 47,245 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 47,987 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் அதாவது 48,319 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதாவது போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 48,204. ஸோ நான் இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 48,204லேருந்து 48,319 ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி மேலே போகக்கூடிய மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 48,587 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,855. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் டவுன் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 47,576 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் அதாவது 47,245 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா அதாவது வரக்கூடிய டவுன் சைடு மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 47,359. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 47,359லேருந்து 47,245 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 46,976 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,708. ஸோ அதே மாதிரி ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க 47,987லேருந்து 48,319. ஸோ அப்பர் சைட் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடு இமீடியட்டாக டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 47,987 அப்படின்றது அப்போது ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு நல்ல அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 48,319 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 47,987 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க அதாவது 47,576லேருந்து 47,245 இந்த லெவல். ஸோ மேலே சொன்ன மாதிரி டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 47,576 அப்போது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,576ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,245ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,987ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,576ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது 47,800. ஸோ 47,800 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்குது. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 48,000, 48,500, 49,000. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 47,500 ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 47,000, 46,500. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த்தன் ஆஃப் ஓஐ நம்ம பார்க்கும்போதும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 2 ரேஞ்ச் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, சப்போர்ட் லெவலில் ஒரே ஒரு இடம் தான் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ டவுன் சைடில் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 48,000ன்ற காமன் லெவல் 2 இதுலேயுமே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ 48க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் ஒரு பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48க்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,500லேருந்து 22,600. ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்சாக வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரேக்லேயும் ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேற்றையோட ரேஞ்சை ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு அப் சைடில் பிரேக்குக்கான பாசிபிள் இருக்குது, அப் ட்ரெண்டுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ க்ளோஸும் பார்த்தோம் அப்படின்னா 22,600. ஸோ 22,600ன்றது நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். 22,600ன்றது நாளைக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அப்போது ஒரு சின்ன பாசிட்டிவ் அப் ஆனாலும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நம்ம நேற்று எப்படி பேங்க் நிஃப்டிக்கு 48,000 கொடுத்தோமோ ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,600. ஸோ அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கு கீழே வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 22,500 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,500லேருந்து 49,000, நியர்லி ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் ஹியூஜ் ரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ரேஞ்சாக இருக்கட்டும், பிரேக்னாலும் நம்மளுக்கு வீக்கான பிரேக்காக தான் இருக்கும். ரேஞ்சிலையும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட், அதாவது நாளைக்கு ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நேற்று நிஃப்டியில் என்ன இருந்துச்சோ அதே பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு பிரேக்கிங் கண்டிஷன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்ற மாதிரி இருக்குது. ஒரு பையிங் ப்ரெஷர் ரேஞ்ச் கொண்டு வரதுக்கான பாசிபிள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ அது க்ளோஸ் ஆகிருக்கிறதும் 47,800. ஸோ மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ அதனால் நிஃப்டியோட நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது லைவில் ஸோ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா நாளைக்கு 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 22,500லேருந்து 22,750 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸில் நம்மளுக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கும், எந்த இண்டிசஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி 50ல் ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும்
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏடேட் அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் ஆகிறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒருத்தர் சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட ஸ்ட்ரைக்ஸில் உள்ள எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரெடிக்ஷனை தான் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதே மாரி நீங்கள் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரெடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.